வறட்சியை சமாளிக்க 288.97 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வறட்சியை சமாளிக்க 288.97 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் சரிந்திருப்பதால் குடிநீர் ஆதாரங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க இந்த நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தல், கிணறுகளை தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். வறட்சியை சமாளிக்க 288.97 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. வறட்சி பாதிப்பு, குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த நிதி ஒதுக்கீடு என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தோம், வறட்சி குறித்த நிவாரண நிதி தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதங்கள் கூட எழுந்த நிலையில் தற்போது வறட்சியை சமாளிப்பதற்கான நிதியை விடுவித்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு 58.55 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பேரூராட்சி துறைக்கு 96.41 கோடி ரூபாயும், நகராட்சி நிர்வாகத்துறைக்கு 97.36 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்து அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.